மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எஸ்பெஷலி மார்க்கெட் டவுனாக இருக்கிற டைமில். ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஐபி லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ண ஒரு சிஸ்டமேட்டிக் மெத்தட். ஆனால் வெல்த் கிரியேஷன் ப்ராசஸை இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ண லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சூப்பர் ஆப்ஷன்ஸ். ஏன்னா லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு அதிக யூனிட்ஸ் அலாட் ஆகும். அதனால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி மார்க்கெட் கரெக்ஷன் டைமில் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா என்ஏவி குறையும். என்ஏவி குறைஞ்சா நம்ம பர்ச்சேஸ் காஸ்ட்டும் குறையும். அதனால் ஃப்யூச்சரில் நமக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு மேஜர் கேட்டகரிஸில் இருக்கிற பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவோட எண்டு வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். ஃபர்ஸ்ட், லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ் பற்றி பேசலாம். இந்த கேட்டகரியில் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸோட ஸ்டெபிலிட்டியும் மிட் கேப் ஸ்டாக்ஸோட க்ரோத்தும் ரெண்டும் கிடைக்கும். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நான் செலக்ட் பண்ணியிருக்கிற ஃபண்ட்ஸ் பந்தன் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ், ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ் அண்ட் மோத்திலால் ஆஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ். இந்த 3 ஃபண்ட்ஸில் பந்தனும் மோத்திலாலும் கொஞ்சம் அக்ரெசிவ் நேச்சர் ஃபண்ட்ஸ். மோத்திலால் கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ அப்ரோச் ஃபாலோ பண்ணுது. ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் வேல்யூ இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுது. 3 ஃபண்ட்ஸுக்கும் நல்ல ஏஎம் இருக்கிறதுனால லிக்விடிட்டி இஷ்யூஸ் இதில் வர சான்ஸே கம்மி. ரிட்டர்ன்ஸ் பார்த்தா பந்தன் ஃபண்ட்ஸில் லாஸ்ட் 10 இயர்ஸில் 16.81% CAGR, லாஸ்ட் 5 இயர்ஸில் 17.95% CAGR கொடுத்துருக்கு. ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் ஃபண்ட்ஸில் லாஸ்ட் 10 இயர்ஸில் 16.19%, லாஸ்ட் 5 இயர்ஸில் 18.14% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மோத்திலால் ஆஸ்வால் ஃபண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸில் 20.13% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த கேட்டகரியில் பெஸ்ட் பர்ஃபார்மராகவும் இருக்குது. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிட் கேப் ஃபண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. மிட் கேப் இன்வெஸ்டிங்கில் லார்ஜ் கேப் மாதிரி ஸ்லோவும் இல்லை, ஸ்மால் கேப் மாதிரி ரிஸ்கியும் இல்லை. பேலன்ஸ்டு க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த கேட்டகரியில் அண்டர் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதனால் ஃபண்ட் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கேட்டகரியில் நான் பார்த்து வச்சுருக்கிறது எடெல்விஸ் மிட் கேப் ஃபண்ட்ஸ், ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்ட்ஸ், ஒயிட் ஓக் கேபிட்டல் மிட் கேப் ஃபண்ட்ஸ். ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்ட் ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங் ஃபண்ட், கன்சிஸ்டன்சியில் பெஸ்ட் பர்ஃபார்மர்னு ஒன்று. ஒயிட் ஓக்ஸ் கேபிட்டல் மிட் கேப் ஃபண்ட் அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு சூட்டபிள். கொஞ்சம் ஹையர் ரிஸ்க் எடுக்கிற ரெடியாக இருக்கிறவங்க கன்சிடர் பண்ணலாம். எடெல்விஸ் மிட் கேப் ஃபண்ட்ஸ் கம்பேரிட்டிவ்லி ஸ்மாலர் ஃபண்ட் ஹவுஸில் இருந்தாலும் இந்த கேட்டகரியில் டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வருது. ரிட்டர்ன்ஸில் பார்த்தா எடெல்விஸ் லாஸ்ட் 10 இயர்ஸில் 19.74%, லாஸ்ட் 5 இயர்ஸில் 19.58% CAGR கொடுத்துருக்கு. ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்ட்ஸ் லாஸ்ட் 10 இயர்ஸில் 18.35%, லாஸ்ட் 5 இயர்ஸில் 20.20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒயிட் ஓக் ரிலேட்டிவ்லி நியூ ஃபண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸில் 24.30% ரிட்டர்ன் கொடுத்து இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டு இருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்ட்ஸ்க்கு இந்த கேட்டகரியில் லோவஸ்ட் பீட்டா இருக்கு. அதே மாதிரி இந்த 3 ஃபண்ட்ஸும் கேட்டகரி ஆவரேஜ் விட பெட்டர் ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட், ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரி ரொம்ப பாப்புலர். ஏன்னா ஃபண்ட் மேனேஜருக்கு மார்க்கெட் கேபிடலைசேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு எது வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் இருக்குது. அதனால் ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப அதிகம். இந்த கேட்டகரியில் நான் செலக்ட் பண்ணியிருக்கிற ஃபண்ட்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ். பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் அக்ரெசிவ் ஸ்டைல்ஸ் ஃபாலோ பண்ணுது. ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் மாடரேட் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுது. அதாவது ரொம்ப அக்ரெசிவும் இல்லை, ரொம்ப டிஃபென்சிவும் இல்லை. ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் வேல்யூ இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுது. நீங்கள் எந்த இன்வெஸ்டிங் ஸ்டைல் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதுக்கு சூட்டபுளாக ஃபண்டை சூஸ் பண்ணலாம். பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட ஆல்ஃபா 8.01%. இது ரொம்ப இம்ப்ரெசிவ். ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் இந்த கேட்டகரியில் லோவஸ்ட் வாலட்டிலிட்டி ஃபண்ட்ஸ். ரிட்டனை பார்த்தா பேங்க் ஆஃப் இந்தியா லாஸ்ட் 5 இயர்ஸில் 17.46%, லாஸ்ட் 3 இயர்ஸில் 21.87% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஹெச்டிஎஃப்சி லாஸ்ட் 10 இயர்ஸில் 16.39%, லாஸ்ட் 5 இயர்ஸில் 18.58%, லாஸ்ட் 3 இயர்ஸில் 17.59% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் ஃபண்ட்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸில் 16.71% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த கேட்டகரியில் மினிமம் 25% அலோகேஷன் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் கம்பல்சரி மெயின்டைன் பண்ணணும். அதனால் டைவர்சிஃபிகேஷன்ஸ் நல்ல கிடைக்கும். நான் செலக்ட் பண்ணியிருக்க ஃபண்ட்ஸ் கொட்டாக் மல்டி கேப் ஃபண்ட்,
ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் மல்டி கேப் ஃபண்ட்ஸ், நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட். கொட்டாக் ஃபண்ட் கம்பேரிட்டிவ்லி புதுசு தான், ஆனால் இம்ப்ரெசிவ் ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பீட்டா கொஞ்சம் அதிகம். ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் இந்த கேட்டகரியில் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர், லோ பீட்டா ஃபண்ட். நிப்பான் இந்தியா வேல்யூ இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுது. ரிட்டர்ன்ஸ் பார்த்தா கொட்டாக் லாஸ்ட் 3 இயர்ஸில் 20.13% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஐசிஐசிஐ லாஸ்ட் 10 இயர்ஸில் 15.59%, லாஸ்ட் 5 இயர்ஸில் 16.05%, லாஸ்ட் 3 இயர்ஸில் 17.86% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நிப்பான் இந்தியா லாஸ்ட் 10 இயர்ஸில் 16.15%, லாஸ்ட் 5 இயர்ஸில் 19.65%, லாஸ்ட் 3 இயர்ஸில் 16.66% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கற்றுக்கணுன்னா மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணுறது, போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணுறது, எஸ்ஐபி மூலமாக வெல்த்தை கிரியேட் பண்ணுறது எல்லாம் டீட்டெயில்டாக புரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு கம்ப்ளீட் மியூச்சுவல் ஃபண்ட் மாஸ்டர் புக் கிரியேட் பண்ணி சீக்கிரமாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதில் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபண்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணுறேன். நெக்ஸ்ட், மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கேட்டகரியில் ஒரு ஃபண்டுக்குள்ள ஈக்விட்டி, டெட், ரியல் எஸ்டேட், கமாடிட்டிஸ் மாதிரி டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸஸில் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். அதனால டைவர்சிஃபிகேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் செலக்ட் பண்ணியிருக்க ஃபண்ட்ஸ் கொட்டாக் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட், நிப்பான் இந்தியா மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் மல்டி அசட் ஃபண்ட்ஸ். இந்த 3 ஃபண்டுமே நல்ல டைவர்சிஃபிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. கேனான் ரோபிகோ அக்ரெசிவ் ஃபண்ட், அக்ரெசிவ் இன்வெஸ்டிங் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுது. நிப்பான் இந்தியா வேல் இன்வெஸ்டிங் அப்ரோச்சை யூஸ் பண்ணுது. ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் ஃப்ரீக்வெண்ட் பையிங் அண்ட் செல்லிங் மூலமாக ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணுது. ரிட்டர்ன்ஸ் பார்த்தா கேனான் ரோபிகோ லாஸ்ட் 10 இயர்ஸில் 19.16%, லாஸ்ட் 5 இயர்ஸில் 20.29%, லாஸ்ட் 3 இயர்ஸில் 23.87% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நிப்பான் இந்தியா லாஸ்ட் 5 இயர்ஸில் 16.28%, லாஸ்ட் 3 இயர்ஸில் 19.51% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லாஸ்ட் 10 இயர்ஸில் 16.09%, லாஸ்ட் 5 இயர்ஸில் 17.93%, லாஸ்ட் 3 இயர்ஸில் 16.54% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மல்டி அசெட் கேட்டகரியாக இருந்தாலும் இந்த 3 ஃபண்ட்ஸும் ரொம்ப இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கு. ஃபைனலி ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் பற்றி பேசலாம். ஸ்மால் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க் கொஞ்சம் அதிகம், ஆனால் அதே மாதிரி ஹையர் ரிட்டர்ன்ஸ் பொட்டன்ஷியல்ஸும் இருக்குது. இந்த கேட்டகரியில் நான் செலக்ட் பண்ணியிருக்க ஃபண்ட்ஸ் மோத்திலால் ஆஸ்வால் ஸ்மால் கேப் ஃபண்ட், பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட், இன்வெஸ்கோ இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட். மோத்திலால் ஆஸ்வால் ஸ்மால் கேப் ஃபண்ட் growth oriented ஃபண்ட்ஸ், ஓவர் டைவர்சிஃபிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணி மைக்ரோ கேப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணுது. இன்வெஸ்கோ இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் இந்த கேட்டகரியில் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர். ரிட்டர்ன் பார்த்தா மோத்திலால் ஆஸ்வால் லாஸ்ட் 1 இயரில் 16.11% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பந்தன் லாஸ்ட் 5 இயர்ஸில் 20.71%, லாஸ்ட் 3 இயர்ஸில் 27.99%, லாஸ்ட் 1 இயரில் 6.05% ரிட்டர்னும் கொடுத்துருக்கு. இன்வெஸ்கோ இந்தியா லாஸ்ட் 5 இயர்ஸில் 20.53%, லாஸ்ட் 3 இயர்ஸில் 23.99%, லாஸ்ட் 1 இயரில் 10.53% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓவராலாக பார்த்தா இந்த 3 ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸும் இப்போ லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நல்ல ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லாங் டேர்ம் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேட்டகரிஸ் வைஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படி யூஸ்ஃபுல் ஃபினான்ஸ் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் புதுசாக யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.